அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் டே 25ல் வந்து நம்ம மெஹந்தியோட ரேட்டு, நம்ம போடுற ரேட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மண்டேலா வித் ஃபிங்கரோடு போடுற டிசைனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சைடு, இப்போ சைடோட ரேட் நான் சொல்கிறேன், 50 சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இதாக போடுற டிசைன் வந்து 75 ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாம் டிசைனுக்கு மட்டும் ஒன் சைடுக்கு மட்டும் நம்ம 100 சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் மண்டேலாம் வித் எல்போவோடு போடுற டிசைன்ஸ் வந்து பெர் சைடோட ரேட் வந்து 150 நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன் 150. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி டிசைனுக்கெலாம் ஒரு சைடோட ரேட் வந்து 200 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரேட்டு. இந்த மாதிரி டிசைனும் ஃப்ளோரல் பேட்டர்னில் இந்த மாதிரி போடுறதுக்கெலாம் 200. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்ஃபினிட்டி டிசைன் வந்து எல்போ வரைக்கும் போடுறது, ஃப்ளவர் டிசைன் போடுறது, இதெல்லாம் 350 ஒன் சைடுக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஹேண்ட் ப்ரைடல் டிசைன்லாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு போடுறது வந்து 500 ஒன் சைடு. 500லேருந்து 700 வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம இதோட ரேட்டை. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், டிசைன்ஸ் அதிகம் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஃப்ளோரல் ஒர்க்கு எல்லாமே. இதுக்கு வந்து ஒன் சைடுக்கு வந்து 700லேருந்து 900 வரைக்குமே நம்ம இதோட ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக டிசைன் அதிகம் வச்சு வருது பாருங்கள், இதுக்கெலாம் நம்ம 900லேருந்து 1000 வரைக்குமே ஒன் சைடுக்கு நம்ம சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பொம்மை வரைகிற மாதிரி நம்ம வரைகிறோம் பாருங்கள், இதுக்கு ஒன் சைடுக்கு 1000 நம்ம சார்ஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம பேபி ஷவருக்கு நம்ம சிம்பிளாக ஒரு சென்டரில் ஒரே ஒரு டிசைன் மட்டும் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து 1000 பர் சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரேட்டு. இதுவே நம்ம அதிகம் ரொம்ப டிசைனு பீகாக்கு, பேலஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக வச்சு நம்ம போடும்போது அதுக்கு தனி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். இது பாருங்கள், பேலஸ் வச்சு பாய் கேர்ள் இந்த மாதிரி வரைகிற டிசைன். இதுக்கு வந்து 1500லேருந்து 1800 வரைக்குமே இதுக்கு சார்ஜ் பண்ணலாம். இதுலேயும் பாருங்கள், பீகாக்கு எல்லாம் போட்டிருக்கு, கை வரைஞ்சிருக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த ரேட்டையே. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் ரொம்ப ஹெவி ஒர்க் டிசைனாக இருக்குது. இதில் வந்து பேலஸு, பீகாக்கு, ஹேண்டு எல்லாம் வச்ச மாதிரி ப்ரைடு, க்ரூமு, பேர்டுன்னு எல்லாம் வச்சு வரைஞ்சிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம 2000லேருந்து 2500 வரைக்குமே ஒரு சைடுக்கே நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் நம்ம சார்ஜ் பண்ணுற ரேட் வந்து மார்க்கெட்டிங் ரேட் அந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்ம சார்ஜ் பண்ணணும். ஒரு சில இடத்துல வந்து ரேட் கம்மியாக இருக்கும், ஒரு சில சிட்டி சைடில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும், வில்லேஜ் சைடெலாம் கம்மியாக இருக்கும். அதை பொறுத்து நம்மளோட ரேட் சார்ஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் லெக்குக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மண்டேலா வித் ஃபிங்கருக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஆங்க்லெட் லென்த் வரைக்கும் வரும்போது 250 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். 250லேருந்து 300. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிசைன் ஹெவி டிசைனுக்கெலாம் நம்ம 500லேருந்து 1K வரைக்குமே ஒன் லெக்குக்கு நம்ம 1 லெக்குக்கு சார்ஜ் பண்ணலாம். ஒரு சிலர் கஸ்டமைஸ்டு டிசைன்னு இந்த டிசைன் இங்கே வரணும், இங்கே பேலஸு, இங்கே வந்து எனக்கு பீகாக்கு, இங்கே எலிஃபெண்ட்டு இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்ட்டு அவங்க ஒரு சார்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு சிலர் போட்டு தருவோம் பாருங்கள். அதுக்கு நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் ரேட் என்ன, அந்த ஏரியாவில் என்ன ரேட்டு போகுதோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? எடுத்தோடனே ஒரு சிலர் கிளைண்ட்டை வந்து நம்ம எடுத்தோடனே பிடிக்க முடியாது. பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட்டை நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ப்ரைட்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.